உதயநிதி ஸ்டாலின் என்ன கேட்குறேன்னா, 4 வருஷமா நீட்டை பற்றி பேசுனாங்களா? என்ன இன்னைக்கு திடீர்னு நீட்டு விலக்கு வாங்கியே தீர்வோம், எங்கே வாங்க? நாங்கள் கேட்குற விளக்குகள் எதுவுமே தரமாட்டுறாங்க, பிரச்சனை வருது. நாங்கள் கோர்ட்டுக்கு போய் அதை தீர்வு காண்ற நிலைமையில இருக்கிறோம். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணங்களை வந்து கொடுக்க மாட்டாங்க. என்ன பணம்? இப்போ நிதி வந்து எங்களுடைய ஒரு 5000 அவங்க குடும்பம் சொல்றாங்களே, பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்து பொய்யிலேயே ஆட்சி செய்யக்கூடியவர்கள் தான் தமிழக மக்கள். இவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய டிராமாவெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி பார்த்துருந்தா இத்தனை வருஷம் இவங்க தான் ஆட்சியில் இருந்திருக்கணும். அப்படி கிடையாது. படுதோல்வி கச்சத்தீவை மீட்போம், அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் எல்லாரும் சொல்றது என்ன? மீட்டு தரோம், வெயிட் பண்ணுங்க. புது கவர்மெண்ட் வந்திருக்கு, அது என்ன வந்து சாக்லேட்டா கொடுத்து திருப்பி வாங்குறதுக்கு? கொடுத்தது கருணாநிதி. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் கம்பெனி மாதிரி, உழைப்புக்கு மரியாதை உண்டு, ஆனா டிரான்ஸ்பர் இருக்கும். பிரைவேட் கம்பெனி கிடையாது. நானு, எனக்கு அப்புறம் என் பையன், அதுக்கப்புறம் அவங்க பையன், குடும்ப கட்சி. டேக் ஒன் நேர் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் கூட இணைந்திருப்பவர் பாஜக கட்சியின் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் இருக்கார். அவர்களிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கும். வாருங்கள், அவர்கள் கேட்போம். அண்ணா வணக்கம். வணக்கம். பிஜேபி தான் சொல்லிட்டு இருக்கு இந்த மாதிரி நாங்கள் வந்து கூட்டணி, அந்த பிஜேபியோட கூட்டணி தான் ஆட்சி சரியில்லை, ஆட்சி சரியில்லை. முதலமைச்சர் செல்ற இடம் எல்லாம் வந்து நல்ல ஆட்சி கொடுக்குறீங்க, உங்களை போர் ஒரு முதல்வரை நான் பார்த்ததே இல்லைன்னு வந்து பிரபகண்டம் பண்ணுறதெல்லாம் நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ அது அப்படி சொல்லிட்டு இருக்கப்போ, இப்போ சட்டமன்றத்தில் கூட பார்த்தீங்கன்னா நயினா நாகேந்திரனுக்கு நல்ல வரவேற்புலாம் கொடுத்துருந்தாங்க உங்கள் கட்சியில். நீங்கள் வெளியில் இருக்கிறத பற்றி நிறையா பிஜேபி பேசுகிறாங்க, கட்சிக்குள்ளேயே நிறையா குழப்பங்கள் வருது. அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவருக்கு எந்த பதவியும் கொடுக்கல, ஒரு தேசிய பொதுக்குழு உறுப்பினராக கொடுத்துட்டாங்க. அது நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவருக்கு எந்த ஒரு பதவியும் முன்னிறுத்த மாட்டாங்க. அதனால வந்து அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கும் இப்போ புதுசாக போடப்பட்ட நயினா நாகேந்திரன் அவர்கள் ஆதரவாளர்களுக்குமே பிரச்சனை இருக்குது. அதனால வந்து இருக்கிற சதவீதங்கள் ஆட்கள் எல்லாம் குறைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரளயம் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கட்சியை ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்லுங்க, அப்புறம் பின்னாடி இருக்க எங்களெல்லாம் பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிலாம் பேசுறாங்களே. சரி, இது எப்படி பார்க்க? சரி, ஓகே. உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல நான் ஒரு விஷயத்தை வந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீக்கப்பட்டார் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அவர் எங்க நீக்கப்பட்டார்? இல்ல, அந்த தலைவர் பதவி நீக்கல. அந்த தலைவர் பதவிக்கான காலம் முடிந்து விட்டது. எலெக்ஷன் நடத்துறாங்க. எலெக்ஷன்ல நாமினேஷன் நயினா நாகேந்திரன் அவர்களை இப்போ வந்து போட சொல்றது யாரு? அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் சொல்றாங்க. டெல்லியிலன்னு சொல்லி அவரை போட சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அவர் தான் நாமினேட் ஃபைல் பண்றாரு. அதுல யார் அவரை வந்து ரெஃபர் பண்றாங்க? 10 பேர் வந்து அதில் நாமினேட் பண்ணணும். அந்த 10 பேர் யார் பண்றாங்க? அதில் முதல் கையெழுத்து தலைவர் அண்ணாமலை அவர்கள், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அக்கா வானதி அவர்கள், அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், இந்த மாதிரி வந்து முக்கியமான ஆட்கள் தான் நீங்க போட்டு அவங்க பண்றாங்க. ரெண்டாவதுங்க, அமித்ஷா அவர்கள் இதற்கு முன் எங்கேயும் இது போன்ற ஒரு ட்வீட் நாம் பார்த்ததில்லை. எந்த மாநில தலைவருக்கும் அவர் போட்டதா இல்லை. இந்த மாதிரி வந்து அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்கள் புதுதாக நாமினேட் பண்ணியிருக்கோம். அண்ணாமலை அவர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்பு நேஷ்னல் பார்ட்டியினுடைய நேஷ்னல் ஃப்ரேம் ஒர்க்கில் கொடுக்கப்படும் ஒரு ட்வீட். இதுக்கு மேலே அஷூரன்ஸ் என்ன வேணும் சார்? யாராக இருந்தாலும் ஒரு நேஷ்னல் பார்ட்டியில் எதுக்கு உழைக்கிறோம்? இங்கே இருக்கணும், இங்கே சிறப்பாக செயல்படணும், டெல்லிக்கு போகணும். எனி இண்டிவிஜுவல் சார், நாங்கள் தனியாக கண்டெஸ்ட் பண்ணால் நம்ம சிஎம் கேண்டிடேட், நம்ம தனியாக இல்லாத போது கூட்டணியாக இருக்கும் பொழுது ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, பார்ட்டி என்ன பண்ணும்? ஆப்வியஸாக லிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு கொண்டு போகும். உங்களுக்கு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திரு பண்டி சஞ்சய் அவர்கள் ஏதோ காரணத்துக்காக அவர் யாத்திரையில் இருக்கும் பொழுதே வந்து மாற்றம் நடக்குது. அங்கே எலெக்ஷனில் மாற்றம் நடக்குது. நேஷனல் பார்ட்டி எனி டைம் தே கேன் சேஞ்ச். பட் உடனடியாக அவருக்கு என்ன பண்ணுறாங்க? நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி கொடுக்குறாங்க, விச் இஸ் 1000 times பிக்கர் தென் தி ஸ்டேட் பிரசிடென்ட். அப்புறம் என்ன பண்ணுறாங்க? இன்னைக்கு இஸ் ஹோம் மினிஸ்டர், MOS ஹோம் மினிஸ்டர். இன்னைக்கு அவர் திரு அமித்ஷா அவர்களுக்கு அடுத்தபடியில் இருக்கக்கூடிய Z கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பதவி அவர் கொடுக்குறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் கம்பெனி மாதிரிங்க, உழைப்புக்கு மரியாதை உண்டு, ஆனால் டிரான்ஸ்ஃபர் இருக்கும். ப்ரைவேட் கம்பெனி கிடையாது. ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரே பாஸ், அதெல்லாம் கிடையாது. இது வந்து கவர்மெண்ட் நிறுவனம் போல். இப்போ SBIயில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் நல்லா சிறப்பாக வந்து ஒரு தமிழ்நாடுக்கு நல்லா சிறப்பாக ஒரு தேவைப்படுது, உங்களை இங்கே அனுப்புவாங்க. நீங்கள் ஒரு நல்லா சிறப்பாக வேலை செய்யக்கூடியவர், நீங்கள் அனுப்புவாங்க. அங்கே எல்லாம் சரி செஞ்சுட்டீங்க, உங்களை அடுத்தடுத்துக்கு அனுப்புவாங்க. நேஷனல் பார்ட்டி பிஜேபி அப்படி தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு குடும்ப கட்சி கிடையாது. நான், எனக்கு அப்புறம் என் பையன், அதுக்கப்புறம் அவங்க பையன்,
இப்படியே கண்டினியூ ஆகிறது. இந்த பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்ன்னு ஏன் சொல்கிறோன்னா இதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? திரு அண்ணாமலை அவர்கள் இந்த கட்சியின் சொத்து. யார் சார் சொல்லுவாங்க? சார் சொல்லியிருக்காங்க. பட் பிரச்சனை இருக்கா இல்லைங்களா? பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை இருக்கு? இல்லை சார், இப்போ அண்ணாமலையோடைய ஆதரவாளர்கள் வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டாங்க நயினாரை. சரி, ஓகே. நீ இப்போ நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் நான் உங்களை கேட்க நினச்சேன். திரு அண்ணாமலை அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு நபர் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டது யாரு? உங்களுக்கு தான். என்ன தானே? ஆமாம். இப்போ நான் அண்ணா நயினார் அவங்க கூட இருக்கிறேன்னா இல்லையா? அதுதான் கேட்குறேன். நீங்கள் ஆமாம் சார் இருக்கேன். வேற எங்கே போகிறேன்? நேற்று கூட அவர் கூட தான் இருந்தேன். ஏன்னா நாகேந்திரன் அவர்கள் சொல்கிறாங்க, தம்பி இது போல் ஒரு இது நான் பார்த்ததே இல்லை. யங்ஸ்டர்ஸ் நீங்கள் இந்த அளவு மெச்சூர்டாக இருக்கிறீங்க. ஏன்னா அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் கட்சி நீங்கள் 2013 நீங்கள் இந்த கட்சியில் இருக்கிறீங்க, கட்சிக்காக உழைக்கணும். ஆமாம், நம்ம எல்லாம் சேர்ந்து உழைத்தோம் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி வரும். ஆனால் இன்னைக்கு கட்சியை நம்ம ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அண்ணன் அண்ணாமலை அவர்களே நயினார் அவர்களோடு தான் இருக்கிறார்கள். 26 தேர்தலில் சார் உறுதியாக நான் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 26 என்டிஏ ஆட்சிக்கு வரும். அதில் உறுதியாக பிஜேபியுடைய மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான ஒரு எம்எல்ஏ கூட்டமே உள்ளே போகும். நீங்கள் அதை இது பண்ணிக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நேற்று பத்திரிகையாளர் சந்திக்கும் போது கூட்டணி எங்கள் கூட்டணியில் இருப்பார்கள் தவிர கூட்டாட்சி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அமித்ஷா அவர்கள் இங்கே பேசும்போது கூட ஜெயிச்சு இப்போ கூட்டணி ஆட்சி நடைபெறும், முதலமைச்சர் துணை முதலமைச்சர்லாம் வரலாம் அப்படின்னு மக்களுடைய கணக்குகளாக இருந்திருக்கலாம், தொண்டர்களுடைய கணக்கு. இப்போ அதெல்லாம் இல்லை, நாங்கள் ஏடிஎம்கே ஆட்சி நடக்கும், எங்களுடன் ஒரு கூட்டணியில் இருப்பார், இப்படி சொல்லியிருக்காங்களே. இது நிறைய முரண்பாடுகள் இருக்கா, மாற்றப்பட்டிருக்கா? ஹோம் மினிஸ்டர் அவர்களும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்ன பேசுனாங்கன்றது எங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு அது தேவையும் இல்லை. ஸோ அவங்க 2 பேர் என்ன பேசியிருக்காங்களோ அது திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதுதான் ஃபைனல் எங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, நம்மளை நீங்கள் எல்லாரும் வந்து எல்லா பூத்தையும் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒர்க் என்ன, ஒரு கேடர்ஸுக்கும் லீடர்ஸுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய ஒர்க் என்ன, எல்லா பூத்தையும் ஸ்ட்ராங் பண்ணணும். உங்கள் சொந்த பூத்தை ஸ்ட்ராங் பண்ணணும், உங்கள் சொந்த மண்டலம் ஸ்ட்ராங் பண்ணணும். நீங்கள் எங்கே கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஊரில் போய் ஒர்க் பண்ணணும். களத்தில் வந்து நீங்கள் அரசியல் பண்ணணும், களத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கணும், களத்தில் போராடணும். ஈகோ சிஸ்டமில் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து பயணிக்கணும், அவங்களோடய மெர்ஜ் ஆகணும். இப்போ நான் என் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே ஆட்கள் எல்லாரையும் நான் வீட்டுக்கு கூப்பிட்ருக்கேன். ஐ வில் மீட் தெம். அதுக்கு முன்னாடி அந்த வாய்ப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள வந்து வணக்கம் நல்லா இருக்கும், பட் ஆனால் வீட்டுக்கு கூப்பிட்டு உட்காந்து பேசுகிற அளவுக்கு நம்ம ஒரு சூழ்நிலைகள் இல்லை. ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்குது, ஏன்னா நம்ம கூட்டணி. அப்போ அந்த ஈகோ சிஸ்டம், அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏன் மண்டல் 2வது இடம் வந்தது, என்னுடைய பூத்து நான் ஜெயிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி ஏடிஎம்கே கூட இருக்கிறாங்க, மண்டல் 1வது இடம் வரும். ரொம்ப அர்த்தமேட்டிக் கால்குலேஷன் சார். 1 + 1 எவ்வளோ, 2, இவ்வளோ தான் மேட்டர். ரொம்ப சிம்பிள் அர்த்தமேட்டிக். பேப்பர் எடுங்க, பூத்தில் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க பாரு. திமுக எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கான், பிஜேபி எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க, அதிமுக எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க, அப்புறம் மற்ற கட்சிகள்லாம். ஸோ அதிமுக + பிஜேபி ஆட் பண்ணிங்கன்னா திமுகவை வீழ்த்த முடியுமா இல்லையான்றது உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. என்கிட்ட எல்லா டேட்டா இருக்குங்க சார். இப்போ ஏடிஎம்கே அவர்கள் வந்து பிஜேபி விரும்புகிற சீட்டை கொடுக்குமா, இல்லை எத்தனை சீட்டில் பிஜேபி கேட்குது நிற்பாங்க சார்? நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, இது வந்து பிஜேபி ஜெயித்தாலும் அதிமுக நல்லது, அதிமுக ஜெயித்தாலும் பிஜேபிக்கு நல்லது. இதில் 2 பேருமே ஜெயிச்சு மிகப்பெரிய கூட்டணியை வந்து ஒரு ஆட்சி அமைத்து 200 தொகுதிகளில் 234 200 தொகுதிகளில் குறைந்தது 200 தொகுதிகளில் திமுக கூட்டணியை தோக்கடிக்கணுன்றது தான் நம்மளுடைய கனவாக இருக்குது. அதில் வந்து நான் விரும்பின இது கொடுப்பாங்களா சார்? இங்கே ஜெயிக்கணும், அதிமுகவாக இருந்தாலும் ஜெயிக்கணும், பிஜேபியாக இருந்தாலும் ஜெயிக்கணும். ஸோ எந்த தொகுதி ஜெயிக்க முடியுமோ அது ஆப்வியஸாக கொடுக்க போகிறாங்க. சிம்பிள் லாஜிக் சார். எனி ஹியூமன் பீயிங் சார், உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, எங்கே ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தா தெரிய போகுது. போன எலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்தால் தெரிய போகுது, ஆப்வியஸாக கொடுக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் கேட்குற தொகுதியை கொடுத்துருவாங்களா எடப்பாடி பழனிசாமி? சார் பார்லிமெண்ட்ரி போர்டு சார், பார்லிமெண்ட்ரி போர்டு எங்களுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் போர்டு. அவங்க எல்லா டேட்டாவும் வச்சுருப்பாங்க. எங்களுக்கு எவ்வளோ ஏஜென்சிஸ் இருக்குது, எவ்வளோ டீம் ஒர்க் இருக்குது, எவ்வளோ டேட்டா வச்சுருப்பாங்க டெல்லியில். திரு அமித்ஷா அவர்கள் என்ன சும்மா வந்து இப்போ நம்ம 2 பேர் பேசுகிற மாதிரி பேசுவாங்களா என்ன? எவ்வளோ டேட்டா பேக் பண்ணி வருவாங்க. ஸோ ஆப்வியஸாக சார் நல்ல எங்கெல்லாம் வந்து கட்சிக்கு வந்து ஒரு ஒரு சிறப்பாக இப்போ 234 தொகுதியிலையுமே பிஜேபி வலுவாக இருக்கா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 234 தொகுதியில் அதிமுக வலுவாக இருக்கா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு தான் கூட்டணி வருது. ஸோ அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்து எந்த பார்ட்டிக்கு எங்கே ஸ்ட்ரென்த் இருக்குது,
எந்த பார்ட்டி எங்கே வீக்காக இருக்குது அதை மெர்ஜ் பண்ணி போகும்போது தான் சார் கூட்டணி. அதனால தான் சொன்ன டபுள் இன்ஜின். ஒரு போயிங் ஃப்ளைட்டில் 234 பேர் போகிறாங்கன்னா 2 இன்ஜின் வேணும் சார். 2 இன்ஜின் சேர்ந்து வேலை செஞ்சாதான் ஃபுல் த்ராட்டலில் போக முடியும் ஃப்ளைட்டு. 234 நம்பர் ஆஃப் சீட்ஸ் எத்தனை இருக்கும் உங்கள்கிட்ட கேட்டால் அது கரெக்டாக 200 சீட்டு ஜெயிக்கணுன்றேன் சார். நான் ஜெயிக்கும் சார். பிஜேபி எத்தனை இடத்துல நிற்கும் நம்பர் அது எனக்கு எப்படி தெரியும்? நானும் அந்த நெகோசியேஷனில் இருக்கேன். நெகோசியேஷனில் இருக்கிறது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள். அவங்க இனிமேல் பேசுவாங்களோ இல்லை ஆல்ரெடி பேசியிருக்காங்களோ, எனக்கு அதுக்கான எந்த இன்புட்டும் கிடையாது. அப்படியே இன்புட் இருந்தாலும் நாங்கள் உங்ககிட்ட சொல்லவும் கூடாது. இதுதான் உண்மை. ஸோ எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலையை நான் பகிரங்கமாக சொல்கிறேன். நாங்கள் பூத்தை வலுவாக்கணும் சார். சார் பிஜேபியில் தலைமையில் இருக்கக்கூடியவர்கள், தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், இந்த செக்ரட்டரிஸாக இருக்கலாம், அணிப்பிரிவு தலைவராக இருக்கலாம், பொதுச் செயலாளர், எல்லாருமே அவங்கவுங்க பூத்தையும் அவங்கவுங்க மண்டலையும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிங்க. இல்லைனா we will take actionன்றது ரொம்ப தெளிவாக வந்து சொல்கிறாங்க. நேற்று பார்க்கும் பொழுது கூட உங்கள் பூத்து ஜெயிச்சுதா, உங்கள் மண்டல் ஜெயிச்சுதா, இதுதான் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்காங்க. இப்போ என் பூத் அதுக்கு முன்னாடி எல்லாம் அதிமுகவும் திமுகவும் ஜெயிச்ச பூத். ஆனால் நான் ஜெயிச்சிருக்கேன். அப்போ உழைப்பு போட்டால் மாறுதுல்ல. சென்னையில் கோட்டுப்புறத்தில் பாதி பேர் திமுக காரங்க இருக்கக்கூடிய ஒரு பூத்து நான் ஜெயிக்க முடியுதுல்ல. இப்போ மக்கள் நம்மளை நம்புகிறாங்கல்ல. அது காரணம் என்ன? மழை பெஞ்சது, வெள்ளம் வந்தது, அங்கே அத்தனை பேருக்கும் சாப்பாடு நம்ம சைட்லேருந்து நம்ம உணவு நம்ம உதவி பண்ணுறோம், பொருட்களை உதவி பண்ணுறோம். அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த கட்சி உண்மையாக பண்ணுறாங்கப்பா, யாருமே வரல இந்த இடத்துக்கு, ஆனால் இந்த இடத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. நம்ம கண்டினியூஸாக 10 நாள் போட்ட சாப்பாடு, அது ஒன்றும் பெரிய பெருமைன்னு நான் சொல்லுங்க. பட் ஆனால் பண்ணி நம்ம வந்து மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேரோம். நாங்களும் சேவை செய்ய வந்திருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கான தேவைகளை நாங்கள் பண்ணுறோம். மக்கள் மனசு மாறுதில்ல. நீ காசே கொடுத்தாலும் நான் பூத்து ஜெயிச்சிருக்கேன். திமுக காரன் கொடுக்க மாட்டானா என்ன காசு? எல்லாம் கொடுப்பான். கொடுத்தாலும் நான் ஜெயிக்கிறேன்ல பூத்தை. ஸோ அந்த மாற்றம் தமிழ்நாடு முழுக்க வரும்னு நான் நம்புகிறேன். ஆப்வியஸாக இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா திமுக முழு முயற்சியாக வந்து அவங்ககிட்ட இருக்கிற மொத்த காசையும் வந்து வெளியில் வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுல அவங்க திறமைசாலிங்க. ஆனால் மக்கள் அதை விட புத்திசாலிங்க. அண்ணன் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் செஞ்சது போல் அங்கங்க இருக்கிற தலைவர்கள்லாம் செஞ்சாதானே கட்சிகள் வளரும். செய்யறாங்க, பண்றாங்களா? செய்யறாங்க. செய்யலன்னா நீங்க எப்படி கிட்டத்தட்ட 60-62 இடத்துல வந்து நம்ம 2வது இடம் வந்திருப்போம். நிறைய கோஷ்டி பூசல்லாம் இருக்குது அப்படின்னு. எந்த கோஷ்டி பூசலும் கிடையாது சார். ஒரு இடத்துக்கு ஒரு தலைவர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் சொல்றதா செய்யணும். நிறைய அதுதானே அரசியல். ஒரு இடத்துல ஒருத்தர் வளரணும்னு நினைக்கிறது தானே சார் அரசியல். அப்புறம் எப்படி திமுகவுக்கு KN நேரு ஒரு இடத்துல இருக்கிறாரு, KKSSR ஒரு இடத்துல இருக்கிறாரு, பொன்முடி ஒரு இடத்துல இருக்கிறாரு, ஏவா வேலு ஒரு இடத்துல இருக்கிறார். கரெக்டா? அப்படிதான் சார் கட்சி வளரும். எல்லாரும் அப்படிதான். தெலங்கானாவில் எடுத்துங்க, ஒரு பன்னி சஞ்சய் அண்ணா ஒரு இடத்துல இருப்பார், கிஷான் ரெட்டி அவர்கள் ஒரு இடத்துல இருப்பாங்க, சுதாகர் ரெட்டிஜி ஒரு இடத்துல இருப்பாங்க. எல்லாமே அப்படிதான் இருக்காங்க சார். தலைமை சொல்றதை எல்லாரும் கேட்குறாங்க. இங்கே அப்படி வந்து இந்த தலைவர்கள் வந்து தலைமை சொல்றதை கேட்குறாங்க. தலைமை சொல்றதை கேட்காம இருந்தால் எப்படி நாங்கள் கிட்டத்தட்ட 60 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி, 60-65 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் 2வது இடம் வர முடியும்? நீங்கள் சிம்பிளாக எடுத்து பாருங்க. இன்னைக்கு கேல்குலேஷன் பகிரங்கமாக பேசுகிறேன். 24 எலெக்ஷன் நீங்கள் எடுத்து பாருங்க. என்கிட்ட இருக்கு கேல்குலேஷன். 62-67 இடமோ என்னமோ 2வது இடம் வந்திருக்கிறோம். நீங்கள் ADMK + BJP போட்டு பாருங்கள், 15 இடத்துல ஜெயிக்கிறோம். அப்போ இந்த கூட்டணி 15 MP சீட்டு ஜெயிக்கிறோம்னா 15 எவ்வளோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க. ஒரு MP கான்ஸ்டிடுவன்சிக்கு 4, 5, 6 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இன்டூ போடுங்க. எங்கேயோ போதே, நாங்கள் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டோம் சார். நான் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசலை. நான் அர்த்தமெட்டிக்ஸ், சிம்பிள் அர்த்தமெட்டிக்ஸ், நம்ம இன்ஜினியரிங்கில் படித்தது மேத்தமெட்டிக்ஸு, இதை வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சிம்பிள் அர்த்தமெட்டிக். 1+1 எவ்வளோ, 2+2 எவ்வளோ, 3+3 எவ்வளோ, அதை பார்க்கும் பொழுது திமுக உறுதியாக 200 தொகுதிகளை தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் சொல்கின்றேன். 34 தொகுதி ஏன் விட்டுறீங்க நீங்கள் கேட்கலாம். நீங்கள் எதிர்கட்சி வேணும்ல. என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து 234 தொகுதியிலையும் தோக்கடிக்கணும். ஏன்னா தோக்கடிக்கப்பட வேண்டிய கூட்டணி. ஆன்டி ஹிந்து, ஆன்டி இண்டியா, ஆன்டி நேஷன், ஆன்டி பீப்புள், ஆன்டி உமன், ஆன்டி சில்ட்ரன், எல்லாமே ஆன்டிங்க இந்த கவர்மெண்ட். பிஜேபி யாருக்குமே ஆன்டி. யாருக்கு ஆன்டி சொல்லுங்க? இல்லை, அதான் முதலமைச்சரவரே சொல்றாரு. எல்லா பிரச்சனையும் இப்போ நாங்கள் கேட்குற விளக்குகள் எதுவுமே தரமாட்டுறாங்க, பிரச்சனை வருது, நாங்கள் கோர்ட்டுக்கு போய் அதை தீர்வு காண்ற நிலைமையில இருக்கிறோம், அதனால் நாங்கள் 200 தொகுதியில் நிச்சயமா வெல்வோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சட்டம் ஒழுங்கு என்னென்ன விளக்கு கேட்டார் இவர்? என்ன விளக்கு கேட்டார்? இல்லை, நான் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணங்களை வந்து கொடுக்க மாட்டாங்க. என்ன பணம்? இப்போ நிதி வந்து எங்களுடைய இலக்கு. இப்போ நாங்கள் வந்து ஒரு 5000 அவங்க குடும்ப வளர்ச்சிக்காக கேட்டிருக்காங்களா நிதி? எதுக்காக கேட்டிருக்காங்க? இல்ல தமிழக மக்கள் வளர்ச்சிக்காக அப்படின்னு. அதை எது கொடுக்காம விட்டாங்க சொல்லுங்க. இல்ல, அவர் சொல்றதே இப்படிதான் இருக்கு. அவர் போய் சொல்றாரு சார். சொல்றாங்க சார், காலையில ஏஞ்சி ஈவினிங் காலையில ஏஞ்சி அந்த அசம்பிளி முடிகிற வரைக்கும் அவர் பேசுறது முழுக்க பொய்யா தான் இருக்க முடியும். நான் சொல்றாங்களே, பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்து பொய்யிலேயே ஆட்சி செய்யக்கூடியவர்கள் தான் திமுக காரங்க. அவங்க எப்படி உண்மை பேச முடியும்? இல்ல, கண்டிப்பா 4 வருஷமா நீட்டை பத்தி பேசினாங்களா?
ஏன்னா இன்னைக்கு திடீர்னு நீட்டு விலக்கு வாங்கியே தீர்வோம். எங்கே வாங்குவேன்? 4 வருஷம் என்ன பண்ணேன்? நான் உதயநிதி ஸ்டாலின் என்ன கேட்குறேன்னா, சகோதரர் உதயநிதி ஸ்டாலினை என்ன கேட்குறேன்னு நீங்கள் நல்லா பாருங்கள். எங்கே சார் நீங்கள் 4 வருஷம் என்ன பண்ணீங்க? ஏன்னா ரொம்ப இப்போ நான்லாம் வந்து இது வந்து உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப வருத்தப்படுறாரு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட. என்ன பாருங்கள், நான் ஒரு டெப்யூட்டி சிஎம், என்னை வந்து பேர் சொல்லி கூப்பிட்றாரு. அதாவது சகோதரன் முன்னாடி ஆட் பண்ணிக்கிட்டேன். சகோதரர் உதயநிதி, ஏன்னா நம்ம யாரையும் பிஜேபிக்காரங்க யாரையும் கஷ்டப்படுத்துறவங்க கிடையாது. சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு நீட்டு விலக்கு பற்றி பேசுகிறாரு. 4 வருஷம் என்ன பண்ணீங்க? சார் கச்சத்தீவும் கேட்குறாங்களே சார். சரி, ஓகே. இப்போ கச்சத்தீவு, நான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி சார், சொத்து பிரிக்கிறோம். சொத்துல உங்களுக்கு வர வேண்டிய பங்கு நீங்கள் எடுத்துட்டீங்க, ஏன் வர வேண்டிய பங்கு நீங்கள் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சண்டை போட்டு என்கிட்ட இருந்து வாங்குறீங்க. அதுக்கு என் கூட இருக்கிறவங்களாம் என்னை ஏமாற்றி இல்லை அது தம்பி சொத்து தான் கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சு. நீங்கள் திருப்பி என்ன கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். சொந்த அண்ணன் தம்பி, நான் சொல்கிறது புரியுதா? புரியுது. சொந்த அண்ணன் தம்பி என்னை நீங்கள் ஏமாற்றி வாங்கிட்டீங்க. என் கூட இருக்கிறவனே அது தம்பி சொத்து தான் என்னை ஏமாற்றிட்டான். நான் எல்லாரையும் நான் என் குடும்பத்தையே ஏமாற்றிட்டேன். முடிஞ்சு போச்சு. நீங்கள் எனக்கு திருப்பி கொடுப்பீங்களா? அது எப்படி? நீங்கள் அப்படி தான் கேட்குறீங்க. ஆனால் கச்சத்தீவை மீட்போம், அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களும் எல்லாரும் சொல்கிறது என்ன? மீட்டு தரோம், வெயிட் பண்ணுங்க. புது கவர்மெண்ட் வந்திருக்கு. அது என்ன வந்து சாக்லேட்டா கொடுத்து திருப்பி வாங்குறதுக்கு? கொடுத்தது கருணாநிதி அவர்கள் சொல்லும் போது சட்டம் நாங்கள் இல்லை அதில். அதான் சார் சொல்கிறேன். தமிழக மக்கள் அதி புத்திசாலிகள். தமிழக மக்கள் இவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய ட்ராமாவெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி பார்த்துருந்தா இத்தனை வருஷம் இவங்க தான் ஆட்சியில் இருந்திருக்கணும். அப்படி கிடையாது. படுதோல்வி அடைந்த நாட்கள்லாம் உண்டு இல்லை திமுக. வெறும் 1 சீட்டு 2 சீட்டு வந்த நாட்கள் இருக்கா இல்லையா சார்? வெறும் கருணாநிதி அவர்கள் மட்டும் ஜெயிச்ச காலம்லாம் இருக்குல்ல. இருக்கு. 2 சீட்டு மட்டும் ஜெயிச்சிருப்பாங்க. அது போன்றதான் சொல்கிறேன். 234 தொகுதியில் இப்போ நீங்கள் இந்த கச்சத்தீவு இழுத்ததுனால சொல்கிறேன், 234 தொகுதியும் தோற்று போயிடுவாங்க. இவ்வளவு நேரம் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி நிறைய கருத்துக்களை எங்களுக்கு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றிங்க.